நம்முடைய பிரார்த்தனைகள் தானே. நம்முடைய பிரார்த்தனைகள்னு சொன்னா அது தனிப்பட்ட முறையிலே நம்முடைய சுயநலத்திற்கான பிரார்த்தனையாக இருக்கக்கூடாது. ஒரு ஆலயத்துல போய் அர்ச்சனை பண்றோம்னு சொன்னா அங்க நம்முடைய பிரார்த்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பிரதி மாதம் மும்மாரி பொழிய வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுவாமிக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது நினைவில் கொள்ள வேண்டியவை எவை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு தான் அவர் கேட்டிருக்கார். அதற்கான விடையைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சுவாமிக்கு அர்ச்சனை செய்யும் பொழுது நினைவில் கொள்ள வேண்டியவை எவைன்னு கேட்டா நம்முடைய பிரார்த்தனைகள் தானே. நம்முடைய பிரார்த்தனைகள்னு சொன்னா அது தனிப்பட்ட முறையிலே நம்முடைய சுயநலத்திற்கான பிரார்த்தனையாக இருக்கக்கூடாது. இதைத்தான் நாம் நினைவிலே கொள்ள வேண்டும், மனதிலே பதிய வைக்க வேண்டும். நீங்க கேட்டுக்கிறது அர்ச்சனைன்னு சொன்னா இதை நான் ஒரு ஆலயம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய தனிப்பட்ட முறையிலான பிரார்த்தனைகளுக்கு நம்ம எங்க அர்ச்சனை பண்ணணும்னு சொன்னா நம் வீட்டு பூஜை அறையிலே அர்ச்சனை செய்ய வேண்டும். இப்ப நம்ம ரெண்டாவே பிரிச்சு பார்க்கலாம். நம்ம வீட்டு பூஜை அறையிலே நாமே ஒரு அஷ்டோத்திரத்தை படிச்சு அர்ச்சனை பண்றோம்னு சொன்னா அங்க எப்படி சங்கல்பம் செய்துக்கணும்னு சொன்னா நம்முடைய கோத்திரம், நம்முடைய பேரு, நட்சத்திரம் எல்லாம் சொல்லிட்டு, ஆத்துக்காரி பேரு, குழந்தைகள் பேரு, இவ எல்லாருடைய பேர், நட்சத்திரங்கள், ராசிகள்லாம் சொல்லிட்டு நாங்கள் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும், உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும், க்ஷேம தைரிய வீரிய விஜய ஆயுகு ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம் தர்ம அர்த்த காம மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் சத் சந்தான சகல சௌபாகியதா சித்தியர்த்தம், அப்புறம் அரசாங்க தரப்பிலிருந்து ராஜத்வாரேனா சர்வ ஆனுகூல்ய சித்தியர்த்தம், அரசாங்கத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்களும் எனக்கு நல்லபடியாக வந்து சேர வேண்டும், அதன் மூலமாக உதவிகள் வந்து சேர வேண்டும், அப்புறம் நான் சீக்கிரமா சொந்த வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இந்த மாதிரி என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் இருக்கோ அதையெல்லாம் சங்கல்பத்திலே சொல்லிவிட்டு அதனை தொடர்ந்து சுவாமிக்கு அர்ச்சனைகளை செய்ய வேண்டியது. நம்ம அஷ்டோத்திர நாமாவளி புக்ல வச்சுட்டு இருப்போம், இல்ல மொபைல்ல கூட வச்சுட்டு இருப்போம் PDF. அதையெல்லாம் சொல்லி அர்ச்சனையை பண்ணிட்டு சுவாமிக்கு நைவேத்தியத்தை செய்து வணங்குகிறோம். இது எங்கன்னு சொன்னா நம்முடைய இல்லங்களிலே இருக்கக்கூடிய பூஜை அறையிலே. அதே நேரத்திலே ஒரு ஆலயத்துல போய் அர்ச்சனை பண்றோம்னு சொன்னா அங்க நம்முடைய பிரார்த்தனை என்பது எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? பிரதி மாதம் மும்மாரி பொழிய வேண்டும், நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும், விவசாயம் தழைக்க வேண்டும், எல்லோரும் வயிறார உண்ண வேண்டும், நோய் நொடிகள் இல்லாமல் இந்த உலகத்தால் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும், சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கின்ற அந்த பிரார்த்தனையைத்தான் ஆலயத்திலே வைக்க வேண்டும். அப்படி உலகத்தார் அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு பிரார்த்தனை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணோம்னா அந்த உலகத்தாரில் நாமும் ஒருவர் தானே, நமக்கும் அதற்கான பலன் என்பது கிடைத்து விடும் தானே. இந்த உலகத்திலே ஒருவருடைய தொடர்பு இல்லாமல் மற்றவர்கள் வாழ்வதே இல்லை. யோசிச்சு பாருங்களேன், சின்ன சின்ன விஷயம். நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிறோம், ஒரு ஆடை அணிந்து கொள்கிறோம்னு சொன்னா கூட அந்த ஆடையை உற்பத்தி செய்வதிலிருந்து, அதை ஒரு கடையில வியாபாரம் பண்றதிலிருந்து, அதை நம் வீட்டிற்கு கொண்டு வருவதிலிருந்து எத்தனை பேருடைய உதவி என்பது தேவைப்படுகிறது. நம்ம ஒருத்தர் என்கிட்ட காசு இருக்கு, நான் இந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டேன்னு நினைச்சா அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இல்லையா? யோசிச்சு பாருங்க. காசு இருந்தா மட்டும் ட்ரெஸ்ஸுங்கிறது வந்துடுமா? காசு இருந்தால் கூட அந்த துணியை ஒருவர் தயாரித்திருக்க வேண்டும், அதற்கான மூலப்பொருளை மற்றொருவர் உற்பத்தி செய்திருக்க வேண்டும், அதனை ஒருத்தர் ஃபேக்டரியில வச்சு கரெக்டா ஒருத்தர் ரெடி பண்ணியிருக்கணும் தானே. இப்படி இவர்கள் எல்லோரும் நலமுடன் இருந்தால் மட்டும்தான் அந்த பொருளும் தரமானதாக நல்ல பொருளாக வெளிவந்திருக்கும் தானே. இப்படி இந்த உலகத்தார் அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்ம சாப்பிட்றோம்னு எடுத்துட்டா கூட என் கையில காசு இருக்கு நான் சாப்பிட்றேன்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே இல்லையே. நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சா அதற்கு ஒரு நெல்மணி வேண்டும் சொன்னா ஒரு நெல்மணியை விளைவிப்பது என்பது எவ்வளவு கடினம். இறைவனினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நெல்மணியானது விளைந்து வரும் இல்லையா? அப்படி அந்த நெல்மணியானது இது இவருடைய உடம்பிற்குள் செல்ல வேண்டும் என்பதை இறைவன் தீர்மானித்து வைத்திருப்பார். அந்த நெல்மணி உற்பத்தியாகி அது அந்த நெல்லை குத்தி அது அரிசியாகி அந்த அரிசி நம்ம வீட்டுல அது சமைக்கணும், அது பக்குவப்படணும்னு சொன்னா எத்தனை பேருடைய சம்பந்தம் என்பது இருக்க வேண்டும். குறைஞ்சபட்சமா சொல்றேன், ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று சொன்னால் அடிப்படை தேவைகள் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம்னு சொல்லிட்டு இந்த மூன்றும் வேண்டும் சொன்னாலே
குறைந்தபட்சமாக அவனிடத்திலே ஒரு 100 பேராவது சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். ஆக இவர்கள் அனைவருமே நலமுடன் இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையைத்தான் ஆலயத்தினுடைய அர்ச்சனையிலே முன்வைக்க வேண்டும். அதைத்தான் அந்த ஆலய அர்ச்சகர் ஒவ்வொரு கால பூஜையிலுமே சொல்லிக் கொண்டிருப்பார். அவர் சொல்கின்ற மந்திரமே எப்படி தெரியுமா இருக்கும்? எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லா அர்ச்சனைகள் ஆராதனைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு ஷோடச உபசார பூஜைகளை பண்ணிட்டு மந்திர புஷ்பங்கிற ஒரு உயரிய மந்திரத்தை சொல்வார்கள். அந்த மந்திர புஷ்பம் என்ன தெரியுமா? நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும் அப்படிங்கிறதான் திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கும். ஆபஹா ஆபஹா ஆபஹாங்கிற வார்த்தை வந்துட்டு இருக்கும். யோபாம் புஷ்பம் பேதாம் புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. மந்திரத்துல பார்த்தோம்னா மந்திர புஷ்பம் என்று சொன்னால் அது புஷ்பத்தால் அல்ல, அதாவது நீர்நிலைகள் நிரம்ப வேண்டும் என்கின்ற அந்த இயற்கை நன்றாக இயங்க வேண்டும் என்கின்ற இயற்கை சீராக இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையைத்தான் அர்ச்சகர் முன்வைத்திருப்பார். அதே மாதிரி ஸ்வஸ்தி அப்படிங்கிற ஒரு வச்சனம் வச்சிருப்பார். ஸ்வஸ்தி வச்சனம்னு சொன்னாலே இந்த உலகத்தார் அனைவரும் நலமுடன் இருக்க வேண்டும், நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற கோரிக்கையைத்தான் அர்ச்சகர் முன்வைத்து அர்ச்சனையை செய்வார். நம்ம வேணா நினைச்சுக்கலாம், என் பேரு என் நட்சத்திரம் இதெல்லாம் நான் சொல்லி அர்ச்சனையை பண்ணேன்னு சொல்லிட்டு. இவை அனைத்தையும் விட அந்த ஸ்ரத்தைங்கிறது முக்கியம். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது இறைவா உனக்கு தெரியும். எனக்கு என்ன தேவை, எனக்கு எது கொடுத்தா நான் சரியா இருப்பேன், எந்த அளவுக்கு நீ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா என்னால் அதை சமாளிக்க முடியும். அது செல்வமாக இருந்தாலும் சரி, அல்லது துன்பமாக இருந்தாலும் சரி, அல்லது நோயாக இருந்தாலும் சரி, அதை எந்த அளவிற்கு கொடுத்தால் என்னால் அதை தாங்க முடியும். அது செல்வ வளமாகவே இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டேன். இந்த அளவுக்கு செல்வம் கொடுத்தாதான் இவனால தாங்க முடியும் அப்படிங்கிறதையும் இறைவனே தீர்மானித்து வைத்திருப்பார். அது இறைவனுக்கு தெரியும். இறைவா எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பது உனக்கு தெரியும். இதே போல இந்த உலகத்திலே உள்ள அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை இந்த நேரத்திலே உன்னுடைய பாத கமலங்களிலே சமர்ப்பிக்கிறேன் அப்படிங்கிறது தான் அர்ச்சனையின் போது நாம் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு விதிமுறை. சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.